நம்ம ஒரு ஈஸியான மெத்தடில் தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூடாகவே சாதத்தை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. தயிர் சாதம் நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கரண்டி வச்சு நான் மசிச்சு விட்டுருக்கேன். தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு தயிரும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. நல்லா அதிகமான அளவு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானோன்னா கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கிஸ்மிஸ் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாதத்தோட நம்ம வறுத்த கிஸ்மிஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதில் கிஸ்மிஸ்க்கு பதிலாக மாதுளம்பழத்தை கூட சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.